எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் செவ்வாவும் சமசப்தம பார்வை ஏற்படக்கூடிய தருணத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நமக்கு வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை தானுங்க எல்லாருக்கும் இருக்குது. உழைப்பு மட்டும் இருந்தால் போதாதுங்க. உழைப்போட நேரமும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரணும், ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் முயற்சி பண்ணி ஓடுவாங்க. 10 பிள்ளைகளை ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போது உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, அந்த இடத்துல நேரமும் சாதகமாக இருந்தால் தான் நமக்கான ஒரு அமைப்பு ஏற்படும். எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்போவுமேங்க எந்த ராசியாக இருந்தாலும், நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சந்தர்ப்பம் ஒன்று இருந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியுமா முடியாதான்னு நம்ம வெளிக்காட்ட முடியும் இல்லையா? அந்த சந்தர்ப்பம் எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எந்த வகையில் தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது. என்னதான் விஞ்ஞானம் ஆராய்ச்சி வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வருமா வளர்ச்சி வராதா, வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எந்த நாளில் எந்த மாதிரி விஷயம் வரும் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சுய ஜாதகத்தில் தான் பார்த்துக்கிட முடியும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில் ஜாதகத்தை எழுதி வச்சாங்க. ஜோதிடர்கள் வேணும்னா 1000 ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, 1000 பேரும் தப்பாக இருக்கலாமே தவிர ஜோதிடம் ஒருபோதும் தப்பாகாது. தொழில்முறை ஜோதிடர்கள் இன்றைக்கி ஏராளமாக இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் தயவு செய்து ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயல் செய்கிறதுக்கான நேரம் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. சூடு கண்ட பூனை அடுப்படியில் சேராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரு அடி பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஒரு செயல் செய்கிறதுக்கு பயம் வந்துடும். மறுபடியும் எங்கே நஷ்டமாயிடுவோமோ அந்த பயத்தாலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கிணத்து தண்ணி மாதிரி வாழ வேண்டிய வாழ்க்கை வாழாமல் வேறு வழி இல்லாமல் ஒரே இடத்துல நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா இல்லை சாதிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா, உயர்ற இடத்துல இருக்கிறீங்களா இல்லை உழைக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? ரெண்டும் ஒன்று தான். உழைப்பு இருந்தால் தான் உயர்வு வரும். அப்போ நாம் எதுக்கு நம்ம லாக்கிப்படுவோம், எந்த நேரத்தில் நமக்கு சாதகமான பலன் இருக்குது, போகிற பாதை சரியான பாதை தானா, இது எல்லாமே நம்மளுடைய ஜாதக ரீதியாக தான் தெரிஞ்சுக்கிட முடியும். நம்ம மனசால் பார்க்குற தொழிலெல்லாம் செய்யணுன்ற ஆசை வரும். அந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்றது ஒரு புறம். செட் ஆகிற தொழிலாக இருந்தாலும் எந்த நேரத்தில் செய்யணும்னு ஒன்று இருக்குதுங்க. 40 வயசில் தான் ஒருத்தருக்கு சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குது. அதாவது ஆசைன்றதை விட பிரார்த்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுய தொழில் செய்கிறதுக்கான பிரார்த்தம் 40 வயசில் தான் இருக்குது அப்படின்னா 30 வயசில் நம்ம சுய தொழில் செஞ்சு நஷ்டமாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 40 வயசில் சுய தொழில் நம்ம செய்வோம்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக செய்ய மாட்டோம். ஏன்? 30 வயசில் நம்ம செஞ்சு பட்ட அடி பெருசாக இருக்கும். காலம் ஃபுல்லாக அதை மல்லு கட்டுறதுக்கே, அந்த தொழிலுக்கு நஷ்டமான பணத்தை அந்த கடனை கட்டுறதுக்கே சரியாக போயிடும். இப்படி எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க, சங்கடப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போது உங்களுடைய சூழல், அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, தன்மை அறிந்து செயல்படணும் அப்படின்ட்டு. நேர காலங்கள் தெரியாமல் ஆழம் தெரியாமல் கால் விட்டிங்கன்னா சங்கடம்தான், கஷ்டம்தான். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்கிறது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தானுங்க, நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தானுங்க. நம்மளுடைய வாழ்க்கையோட ஜோதிடம் எல்லா விதத்துலையும் வருது. பிறந்ததுலேருந்து கடைசி காலகட்டத்தில் போகிற வரைக்கும் ராவு காலமாக யமகண்டமாக குளிகையா நல்ல நேரமாக இப்படின்னு பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கும். தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இன்றைக்கி எல்லா சமுதாயத்தாரும் ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தான் பார்க்குறாங்க அவங்க தான் பார்க்குறாங்க அப்படி இல்லை, நிறைய பேர் ஜோதிடத்தை பார்க்கக்கூடிய சூழலுக்கு இப்போ வந்திருக்காங்க. அப்போது
ஜோதிடம் அப்படின்றது 100% உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. தயவு செய்து எல்லா நேரத்துலையும் பார்க்கலனாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் பார்த்து செயல்படுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமண தடை ஆகுதுங்க, அந்த கோவிலுக்கு போனணுங்க, இந்த கோவிலுக்கு போனணுங்க, பரிகாரம் பண்ணணுங்க, எந்திரம் பண்ணணுங்க, மந்திரம் பண்ணணுங்க. ஒரு முறை நிறுத்தி நிதானமாக எப்போ கல்யாணம் நடக்கும், ஏன் தாமதமாகுது, தடன்ற பேர் நம்ம வைக்க வேண்டாமே, ஏன் தாமதமாகுது, எப்போ கல்யாண பிராப்தம் இருக்குதுன்னு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு போயிட போகுது. 30 வயசில் தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு விதி இருந்தால் அதுக்கு முன்னாடி 4 கல்யாணம் நீங்கள் பண்ணாலும் நிலைக்காது. இப்படியெல்லாம் நிறைய நம்ம வீம்புக்கு வீரியத்துக்கு செஞ்சுக்கிட்டவங்க, செஞ்சு வச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அதனால் எதில் வேணும்னா நம்ம மல்லு கட்டலாம், ஆனால் வாழ்க்கையோட மல்லு கட்ட முடியாது. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் நம்ம மல்லு கட்ட முடியாது, விதிக்கிட்ட மல்லு கட்ட முடியாது. வாழ்க்கை ஒரு முறை தான், யார் உசுரும் யார் கையிலே இல்லை. வாழக்கூடிய நாட்கள் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த நேரம் பாதகமாக இருக்குது, எந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்றதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. சத்தியமாக ஆதாரபூர்வமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இப்போ கூட ஒவ்வொரு ராசிக்குண்டான சனியும் செவ்வாவும் இருவரும் பார்வை பரிமாற்றங்களை செய்தக்கூடிய நேரம் சம சப்தம பார்வை. இந்த சம சப்தம பார்வையால் யாராருக்கு எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் வரும்ன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இதுக்கு மேற்கொண்டு இதை நான் ரொம்ப நீளமாக பேச விரும்பலை, நேராக விஷயத்துக்கு வந்துடுறேனுங்க. உங்களுடைய ராசிக்குண்டான பிரமாதமான சமசப்தம பார்வை பலனை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும்? கன்னிராசியில் வந்த செவ்வாய், கன்னிராசிக்கு 7வது பாவகத்தில் வந்த சனி பகவான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது தான் சமசப்தம பார்வை. அப்போ சமசப்தம பார்வை வரக்கூடிய தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலனை இந்த பிரபஞ்சம் தருமா அல்லது தராதா? கன்னிராசியில் பயணிக்கக்கூடிய செவ்வாய் கன்னிராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி. கன்னிராசிக்கு 7வது பாவகம் திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னிராசிக்கு 6வது பாவகத்துக்கும் 5வது பாவகத்துக்கும் அதிபதி. 2 பேருமே பாவகிரகங்கள்ன்றது அப்புறம், 2 பேருமே மறைவு ஸ்தானாதிபதிகளும் தான் கூட. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாவும் சரி சனி பகவானும் சரி மறைவு ஸ்தானாதிபதிங்க. அப்படி இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுன்றது உண்மைக்கே சிறப்பான ஒரு விஷயம். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்பட போகுது, உடல் ரீதியாக இருக்கிற தொல்லைகள் நீங்க போகுது, உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த சிக்கல்னா என்ன, நம்ம மேலே சிக்கல் இருக்கும், போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது, செய்யாத தப்பு செஞ்சன்ற பேர் வந்தது, ஒரு தப்புக்கும் எனக்கு சம்மதமே இல்லை சாமி, ஆனால் என்ன நான் தான் அந்த தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி கெட்ட பேர் வந்திருக்குது. இந்த மாதிரி பலவிதமான சங்கடங்கள், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேனுங்கன்னாலும் இந்த நேரத்தில் 100% இந்த அவப்பெயர்கள் நீங்க போகுது. உங்களுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரப்போகுது, அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுதுன்னா உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பும் உருவாகும். சில பேர் இருப்பாங்க கன்னிராசியில் பிறந்தவங்க, படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. வேறு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலையாக நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், கமிட்மெண்ட்டு, என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, நான் வேலைக்கு போனால் தான் பொழப்பு, என் குடும்பம் ஓடும், அதனால் நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரியும் இருக்காங்க கன்னிராசியில் பிறந்தவங்களா. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணுமே அதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரனும் என்னுடைய சகோதரனும் இந்த கன்னிராசியில் பிறந்திருக்காங்க. மனசார சொல்கிறேன், இந்த நேரம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு பிரமாதமான நேரம், அதில் மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய 8வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சாரத்தில் இருக்கார். உங்களுக்கான நேரம்,
ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லை. 10 பிள்ளைங்களும் முயற்சி என்னவோ செய்ய தான் செய்கிறாங்க. வெற்றி ஒருத்தருக்கு தான். முயற்சி மட்டும் இருந்து போன வேலைக்காக அது நேரமும் சாதகமாக இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நேரமும் சாதகமாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களை நீங்கள் ஒரு படி முன்னுக்கு வச்சிங்கன்னா 10 படி உங்களை முன்னுக்கு தள்ளும். இது வரைக்கும் நீங்கள் பின்னுக்கு போய்கிட்டு இருந்தீங்க, பின்னாடி போய்கிட்டு இருந்தீங்க, ஒரு படி ஏறி இருப்பீங்க, 4 படி சரிஞ்சிருப்பீங்க. இந்த நேரம் ஒரு படி ஏறணும், நீங்கள் முன் வைங்க உங்கள் காலை, இந்த பிரபஞ்சம் முன்னுக்கு தள்ளும். இது நல்ல நேர காலங்களும் கூட. வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்தமாக வீடு வாசல் வாங்கணுன்ற ஒரு எண்ணம், சிந்தனை, யோசனைகள் வரும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு வெளிநாடு போகிறதான பிராப்தம் ஏற்படும். கலைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க. கன்னிராசியில் பிறந்தவங்க கலைத்துறையில் நிறைய பேர், சினிமா துறையில் நிறைய திறமை இருக்கும். அது நடிப்பு திறமையிலிருந்து, பின்னாடி டெக்னீஷியன் லைனில் இருக்கிறவங்களிருந்து, அதாவது பேக் எண்டில் வேலை செய்கிறவங்களோ, பின்னுக்கு வேலை செய்கிறவங்களோ, முன்னுக்கு வேலை செய்கிறவங்களோ, அமைப்பாளர்களோ, பாடகர்களோ, இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உன்னைக்கே இந்த நேரம் பிரமாதமாக இருக்கும். எந்த அடிப்படையில் என்ற விவரத்தை சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். இந்த சனி பகவானும் செவ்வாவும் சமசப்தம பார்வை செய்யக்கூடிய தருணத்தில் இந்த சுக்கிர பகவான் அப்படின்றவர் தனஸ்தானாதிபதி தனகாரகனோட சேர்றார். அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குருவும் இணைவு. அந்த சுக்கிர பகவான் யாருடைய சாரத்தில் இருப்பார்னா செவ்வாவுடைய சாரத்தில். உங்கள் ராசியில் இருக்கார்ல செவ்வா, அந்த செவ்வாவுடைய சாரத்தில் தான் சுக்கிர பகவான். மிருகசீரிசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்க, தனஸ்தானாதிபதி தனகாரகனோட சேர்ந்து சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல்ல உங்கள் ராசியில் சமசப்தம பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாவும் சுபஸ்தானத்தை பார்க்கிறார். அருமையான நேரம் பார்த்துக்கோங்க. காற்று அடிக்கும் போது தான் தூற்றிக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும். ஒரு செயல் ஒரு நேரத்தில் செய்ய முடியலைன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குது, அதை நம்ம ஏற்றுக்க முடியல, செயல்படுத்தலை, அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தலைன்னா மீண்டும் 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 இந்த பிரபஞ்சம் நமக்கான சந்தர்ப்பம் தராது. எதிர்பார்ப்புகள் 1000 இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு தருணத்தை கொடுக்கும். இது உங்களுக்கான நேரங்க, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், காவல்துறையில் இருக்கிற நண்பர்களுக்காக இருக்கட்டும், இந்த நேரம் நல்ல நேரம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதாவது மனசில் ஆணி அடித்த மாதிரி இந்த வார்த்தையை மனசில் பதிய வச்சுக்கோங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் நிறைவான நேர காலங்கள் முயற்சி பண்ணுங்க. முடியாதது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை யாரோ எங்கேயோ செய்துக்கிட்டு தான் இருக்காங்க, யாரும் செய்யாமல் இல்லை. இது உங்களுக்கான நேரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் முன்னுக்கு போங்க. கட்டாயம் பிரமாதமான ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்திக்குவீங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க பெருசாக சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், இவங்களாம் நான் வாழ்ந்தேன் வளர்ந்தேன் பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க. சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் தானே தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கஷ்டம் இருக்கும், 30 வருஷம் கஷ்டம் இருக்கும், 40 வருஷம் கஷ்டம் இருக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு. அப்பேற்பட்ட கன்னிராசியில் பிறந்தவங்க நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருந்திருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க. வலது கை கொடுக்கக்கூடியது இடது கை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 100% அது அப்படி தான். இந்த கை கொடுக்குதுன்னா இந்த கை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இப்படி தான் இருப்பாங்களே தவிர இப்படி இருக்க மாட்டாங்க. இது உங்களுக்கான நேரங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ, எந்த அளவுக்கு வாழ முடியுமோ, எந்த அளவுக்கு வளர முடியுமோ
எந்த அளவுக்கு சாதிக்க முடியுமோ சாதிச்சுக்கிடுங்க. நல்ல நேரம், பிரமாதமான நேரம், அற்புதமான நேரம் பார்த்துக்கிடுங்க. சரியா? கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசி நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.